வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சிரியாவின் இரண்டாவது பெரிய நகரமான அலிப்போவை திடீரென இஸ்லாமிய இயக்கங்கள் கையகப்படுத்தியதை தொடர்ந்து சிரிய இராணுவத்திற்கு உதவ ஈரான் மேலதிக துருப்புக்களை சிரியாவுக்கு அனுப்ப போகிறது என்ற தகவல் கடந்த 2 தினங்களாகவே அடிபடும் நிலையில் இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை மேலதிக ஈரானிய துருப்புகள் சிரியாவுக்கு போய் இறங்கியதாக தெரியவில்லை. ஆனால் சிரியாவுக்குள் மற்றொரு படைப்பிரிவை இறக்கியுள்ளது ஈரான். ஈரானிய ஆதரவு ஈராக்கிய ஷியா பிரிவு இயக்கத்தினர் சிரிய அரசாங்கத்தின் எதிர் தாக்குதலுக்கு ஆதரவு அளிக்க சிரியாவுக்கு சென்றுள்ளனர். ஒரு ஈராக்கிய இராணுவ அதிகாரி மற்றும் போர் கண்காணிப்பாளரின் கூற்றுப்படி ஏறக்குறைய 200 ஈராக்கிய ஷியா பிரிவு இயக்கத்தினர் ஒரே இரவில் மூலோபாய பொஃப்கமால் எல்லைக்கடவை வழியாக சிரியாவுக்குள் நுழைந்துள்ளனர். இதை மனித உரிமைகளுக்கான சிரிய கண்காணிப்பு அமைப்பும் உறுதி செய்துள்ளது. HTS தலைமையிலான இஸ்லாமிய ஜிகாதி இயக்கங்களின் சமீபகால முன்னேற்றங்களை எதிர்கொள்வதற்கான சிரிய இராணுவத்தின் முயற்சிகளுக்கு வலுவூட்டுவதற்காக பிக்கப் வாகனங்களில் பயணித்து ஈராக்கிய ஷியா பிரிவு இயக்கத்தினர் அலிப்போவுக்கு செல்வதாக கூறப்படுகிறது. ஒரு ஈராக்கிய இராணுவ அதிகாரியின் கூற்றுப்படி சிரியாவில் நிலை கொண்டுள்ள ஈரானிய ஆதரவு ஈராக்கிய ஷியா பிரிவு இயக்கத்தினரும் அணி திரட்டப்பட்டுள்ளனர். சிரியாவில் உள்ள ஈராக்கிய இயக்கத்தினரின் எண்ணிக்கை சுமார் 1000 இருக்கலாம். அவர்களும் HTS தலைமையிலான இஸ்லாமிய இயக்கங்கள் மீது தாக்குதல் நடத்த அனுப்பப்படலாம். அந்த அதிகாரி ஜனாதிபதி அசாத்தின் படைகளை வலுப்படுத்துவதில் ஈராக்கிய படைகளின் வளர்ந்து வரும் பங்கை எடுத்து காட்டினார். சிரிய இராணுவம் கட்டுப்பாட்டை மீண்டும் பெற போராடும் போது அதை வலுப்படுத்துவதை ஈரான் நோக்கமாக வைத்திருக்கிறது. அதற்காக ஈரான் அதிகம் பயன்படுத்தியது ஹெஸ்பொல்லாவை தான். ஆனால் இஸ்ரேலுடன் நடந்த 14 மாத கால போரில் ஹெஸ்பொல்லா மிகப்பெரிய இழப்பை சந்தித்துள்ளது. ஈரானிய உத்தரவால் ஏற்பட்ட போர் அது. மீண்டும் ஈரானுக்காக ஹெஸ்பொல்லா தமது இயக்கத்தினரை இழக்க தயாரில்லை. அதுவும் தற்போதுள்ள போர் சூழ்நிலையில் சிரியாவில் போர் புரிய ஈரானால் ஆயுதங்களையும் கொடுக்க முடியாது. ஹெஸ்பொல்லா தம்மிடம் மீதமாக உள்ள ஆயுதங்களை வைத்தே போர் புரிய வேண்டி இருக்கும். ஹெஸ்பொல்லாவின் புதிய தலைவர் வெளியிட்ட காணொலி அறிக்கையில் சிரியாவில் தீவிரவாதிகளுக்கு எதிராக போர் புரிய போதிய பலம் சிரிய இராணுவத்திற்கு இருக்கிறது. ஹெஸ்பொல்லாவின் உதவி அவர்களுக்கு தேவையில்லை என்று கூறியுள்ளார். அதன் அர்த்தம் சிரியாவுக்கு தமது ஆட்களை அனுப்ப ஹெஸ்பொல்லா தயாராக இல்லை. தீவிரவாதிகளுக்கு எதிராக போர் புரிய போதிய பலம் சிரிய இராணுவத்திற்கு இருக்கிறது என்று இவர் கூறியுள்ள நிலையில் சிரியாவில் உள்ள சிரிய ஈரானிய இராணுவங்கள் தினம் தினம் நகரங்களை இழந்து கொண்டிருக்கின்றன. ஈரான் தர்ம சங்கடமான நிலையில் உள்ளது. ஜிகாதி குழுவான HTS ஹயாத் டக்ரீம் அல்-ஷாம் தலைமையிலான இஸ்லாமிய இயக்கங்களின் தாக்குதல்களில் ஈரானிய இராணுவம் நூற்றுக்கணக்கான துருப்புக்களை இழந்துள்ளது. ஆயுதங்கள் மற்றும் இராணுவ சாதனங்களை இழந்தது. புதிதாக துருப்புக்களை அனுப்பினால் ஈரானிய இராணுவத்திற்கு மேலும் மேலும் இழப்புகள் ஏற்படும். தவிர ஈரானிய துருப்புக்கள் சிரியாவில் தாக்குதல் நடத்த ஆயுதங்களை எப்படி அனுப்புவது? ஈரானில் இருந்து ஆயுதங்கள் சிரியாவுக்குள் போய் இறங்கினால் அவை ஹெஸ்பொல்லாவுக்கான ஆயுதங்கள் என்று அவற்றின் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேலிய விமானங்கள் தயாராக காத்திருக்கின்றன. ஈரானிய ஆயுதங்கள் போய் இறங்கும் அலிப்போ விமான நிலையம் இப்போது HTS இயக்கத்தின் கைகளில். ஈரானிய ஆயுத கப்பல்கள் போகும் லடாக்கியா துறைமுகம் உள்ள பகுதிகளில் இப்போது HTS இயக்கம் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. எதுவும் செய்ய முடியாத நிலையில் உள்ளது ஈரான். தமது இராணுவத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டு தமது ஆதரவு இயக்கங்களை பலி கொடுத்து கொண்டிருந்த ஈரான் இப்போது தமது சொந்த துருப்புக்களை 100 கணக்கில் இழக்கிறது. அதற்காக சிரியாவை ஒரேடியாக கைவிடவும் முடியாது. அங்கு போர் நிறுத்த ஒப்பந்தம் என்ற விவகாரமும் கிடையாது. பணைய கைதிகளும் இல்லை. எதிரணியில் இருப்பதோ ஒரு அரசாங்கம் அல்ல, அவர்கள் சன்னி பிரிவு இஸ்லாமிய இயக்கங்கள். தமது ஆதரவு இயக்கங்களை வைத்து ஒரு நெட்வொர்க் அமைத்து இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்திய ஈரானிடம் இப்போது ஹெஸ்பொல்லாவின் உதவி கிடையாது. ஹமாஸின் உதவி கிடையாது. ஹவுதிகள் இருக்கும் ஏமன் மிக தொலைவில் உள்ளது. கடந்த வாரம் அலிப்போவில் இருமுனை தாக்குதலை தொடங்கி இட்லி மற்றும் ஹமா மாகாணங்களை சுற்றியுள்ள கிராமப்புறங்களில் தங்கள் முன்னேற்றத்தை விரிவுபடுத்திய HTS இயக்கம் இப்போது லடாக்கியா மாகாணத்திற்குள்ளும் புகுந்து விட்டது. பதிலுக்கு சிரிய மற்றும் ஈரானிய படைகள் HTS இயக்கத்தின் முன்னேற்றத்தை குறைக்க வடக்கு ஹமாவில் ஒரு வளமான தற்காப்பு கோட்டையை அமைக்க முடியாமல் தத்தளிக்கின்றன. அதே நேரத்தில் சிரிய மற்றும் ரஷ்ய விமான தாக்குதல்கள் HTS இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலைகளை குறிவைத்தன. ஆனால் அந்த தாக்குதல்கள் HTS இயக்கத்தின் முன்னேற்றங்களை தடுப்பதாக தெரியவில்லை. தவிர இப்போது HTS இயக்கத்தின் கைகளில் வான் பாதுகாப்பு சாதனமும் போய் சேர்ந்துள்ளது. இனி முன்பு போல சுதந்திரமாக பறந்து பறந்து தாக்குதல் நடத்த முடியாது. ரஷ்யா உக்ரைனில் தமது சொந்த போரை நடத்துகிறது. அவர்களே ஆள் பற்றாக்குறை காரணமாக வடகொரியாவிலிருந்து துருப்புக்களை இறக்குமதி செய்கிறார்கள். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி டமாஸ்கஸில் சிரிய ஜனாதிபதி பஷார் அல் அசாத்தை சந்தித்தார்.
பிராந்திய பதட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் சிரிய அரசாங்கத்திற்கு டெஹ்ரானின் அசைக்க முடியாத ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தினார். ஆனால் அந்த ஆதரவை எப்படி கொடுப்பது என்பதுதான் புரியாத புதிராக உள்ளது. HTSின் ஆச்சரியமான தாக்குதல் அசாத்திற்கு பெரும் சங்கடமாக உள்ளது. அசாத்தின் ஆட்சிக்கு எதிரான 2011ஆம் ஆண்டு எதிர்ப்புகள் ஒரு முழு அளவிலான போராக விரிவடைந்ததில் இருந்து ஈரான் சிரிய அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வலுப்படுத்த இராணுவ படைகளை சிரியாவை நிலைநிறுத்தியுள்ளது. ஆனால் ஈரானிய இராணுவத்திற்கு இப்போது ஏற்பட்ட அளவுக்கு இழப்பு எப்போதும் ஏற்பட்டதில்லை. HTS இயக்கம் டமாஸ்கஸ் வரை முன்னேற தங்கள் விருப்பத்தை அறிவித்தனர். ஆனால் சிரிய தலைநகரில் மக்கள் பீதியின் எந்த அறிகுறியும் இல்லாமல் குழப்பமில்லாமல் காணப்பட்டனர். இதற்கு நேர்மாறாக தென்கிழக்கு அலிப்போ ஒரு வித்தியாசமான படத்தை வரைந்துள்ளது. நகரத்திற்கு வெளியே உள்ள பிரதான சாலை போரிலிருந்து வெளியேறும் குடியிருப்பாளர்களால் நிரம்பியுள்ளது. எந்த பகுதியில் உள்ள எரிவாயு நிலையங்களும் எரிபொருள் பற்றாக்குறையை எதிர்கொள்கின்றன. இது நெருக்கடியின் உணர்வை அதிகரிக்கிறது. போரின் அதிகரிப்பு மத்திய கிழக்கில் ஒரு புதிய நெறிகற்ற தன்மையின் சாத்தியங்களை அதிகரித்துள்ளது.